பூமியெங்கும் உள்ள சகல ஜனங்கள் மீது கிருபை வைத்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று கட்டளை கொடுத்த நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க ரோமர் 10 14 மற்றும் 15 வசனங்கள். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? துதிக்க தானியேல் 12 3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். சகல ஜனங்களும் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்றும் ஒவ்வொருடைய ஆத்துமாவும் அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய மேலான சித்தமும் விருப்பமுமாய் இருக்கிறது. ஆகவே அந்த கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படிக்கு இந்த நாளில் நாம் வாஞ்சியோடு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்கும்படியாக கர்த்தராகிய இரட்சகர் நமக்காக கொடுக்கப்பட்டார் என்ற நற்செய்தியை இந்த பூமி எங்கும் பரவ செய்ய வேண்டும் என்பதே தேவன் நமக்கு கொடுத்த கட்டளையாய் இருக்கிறது. ஆகவே அந்த கட்டளையை நிறைவேற்ற ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவையான கிருபையை கர்த்தர் தந்தருள வேண்டும் என்றும் ஒவ்வொரு விசுவாசியுமே ஒரு சுவிசேஷனாக எழும்ப வேண்டும் என்றும் நாம் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது அநேகரை கர்த்தருடைய சிலுவை கண்டை நடத்தி நீதிக்கு உட்படுத்தி ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றும் அவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் பிரகாசிப்பார்கள் என்றும் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் நம்மை மகிமைப்படுத்த போகிற நல்ல தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோம்.